Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுலபமான முறையில் மூணே பொருட்கள் வச்சு 5 நிமிஷத்துல ரொம்ப சுவையான பஞ்சு மாதிரி அப்பம் எப்படி பண்ணலாம்ன்றத friends பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு ஒரு மிக்சிங் bowl எடுத்துக்கலாங்க. இதுல 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வந்துட்டு வறுக்காத ரவை தான் எடுத்துர்க்கேன். நீங்க வந்துட்டு வறுத்த ரவையா இருந்தாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். இது கூட ஸ்வீட்னஸ்க்காக 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்திருக்க பொருட்களுடைய அளவுகள் எல்லாமே கிராம்ஸ்லயும் கப்லயும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேங்க. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வந்துட்டு வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போறோம். வெதுவெதுப்பான தண்ணீர் சேர்க்கும்போது நமக்கு அப்பம் நல்லா சாஃப்ட்டா வரும். பாருங்க இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட லைட்டா வெதுவெதுப்பா இருக்க தண்ணி வந்துட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3/4 கப் அளவு வரைக்கும் தண்ணி பிடிக்குங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இதோட மாவுடைய கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதிகமான தண்ணி இருக்க கூடாதுங்க. அது வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப கட்டியாவும் மாவு இருக்க கூடாது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்தா சரியா இருக்கும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம போட்டிருக்க சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். மாவு எல்லாமே எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நல்லா கலந்து வந்துரும். இதே மாதிரி மைதா மாவும் சர்க்கரைக்கு பதிலா நீங்க வந்துட்டு கோதுமை மாவும் வெல்லம் வச்சு கூட செய்யலாங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டா இருக்கும். அது எப்படி பண்ணலாம்ன்றதை ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க. சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சு எல்லாமே கட்டி இல்லாம நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதோட கன்சிஸ்டன்சி வந்து பாருங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு சரியா வரும். இந்த மாதிரி கரைச்சிட்டு இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. ஒரு மூடி போட்டு வச்சுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் ஊறட்டும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் கிட்ட ஆயிருச்சு. இது நம்ம ஃபர்ஸ்ட் வச்சதை விட லைட்டா கொஞ்சம் வந்துட்டு திக்கா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா கரெக்டா இருக்கும். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கறனால நல்லா ஃப்ளஃபியா வருங்க. நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம அப்பம் போடுறதுக்கான மாவு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு துளி அளவுக்கு மாவு போட்டிங்க அப்படின்னா நல்லா மேலே எலும்பி வரணும். உடனே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெயோட காய்ச்சல் வந்து சரியா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க இப்போ எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம சட்னி கரண்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் அகலமான பேன் எடுத்திருக்கேன்றனால ஒரே டைமில் ஒரு 5 அப்பம் வரைக்கும் நம்ம ஊற்ற முடியும். குழியான பேன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று தாங்க ஊற்றி எடுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இதை வந்துட்டு திருப்பிக்கலாம். நம்ம ரவையும் மைதாவும் போட்டிருக்கோம் அப்படின்றனால லைட்டாக பேனில் அடியில் ஒட்டுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது சட்டுன்னு வந்துட்டு நம்மளுக்கு முடிஞ்சிருங்க. சட்டுன்னு ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது இது வேகிறதுக்கு. பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ 2 சைடுமே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் இப்போ எல்லா பக்கமே நல்லா வெந்துருச்சு. நல்லா பால் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான அப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி சாஃப்டான அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.